ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அமாவாசை. காலை 9:27 பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் மிருகசீரிஷம். இரவு 9:05 பின்பு திருவாதிரை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யம கண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம், அனுஷம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 4. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அனுகூலமான நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்து தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும். கசப்புணர்வு நீங்கி காதல் பெருகக்கூடிய, கை நிறைய காசு பணம் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளகிய மனதோடு பழகிய நட்பை விலகி விடாமல் பாதுகாப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வலைதளத்தால் நிலை மாறும். ஆலய தரிசனம் மூலமாக ஆத்ம பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய திட்டங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்றவர்களை எதிர்த்து மற்றவர்களை மதிப்பது கற்றவர்களுக்கு அழகல்ல என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பூமிநாத சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும். ஜென்ம ராசியிலேயே புதன் சந்திரன் இணைவு பெற்று புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களால் வரும் காதலுக்கும் கண்களால் வரும் கண்ணீருக்கும் காரணம் உள்ளது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தேவி சாரதாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும். ராசி அதிபதி சந்திர பகவான் மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிஞ்சிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, மிகையான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் தொகையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதியற்ற மனிதனுக்கு நீதிமன்றம் உதவும் என்பதில் நம்பிக்கை வைக்கக்கூடிய நீங்க சுவாமி தாயுமானவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும்.
தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சூழல் உருவாகும். வேதனை விலகி சாதனைக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரு மனம் இணைந்த திருமண வாழ்க்கையை ஒரு மனதாக வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடிபோல் உறுதிகள் வெளிப்படும். நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்த திருமண வாழ்க்கையில் அடுத்த பெண்ணை பார்க்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள். எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைப்பயிற்சியில் கூட நாயை சேர்ப்பதையும் தாயை தவிர்ப்பதையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பன்னாரி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும். ஆலய தரிசன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும். மனைவி வெளி உறவுகளால் மன மரியாதையோடு பண வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுவான மனிதனுக்கு ஏதுவான காலம் போதுமானதாக அமைவதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பாலமுருகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாள். இறையருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பொலிவான மன வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்புக்கு சக்தி முக்கியம், உள்ளத்திற்கு பக்தி முக்கியம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சப்பானி கருப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சூழல் உருவாகும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணிய காரியங்களில் கண்ணியமான செயல்பாடுகளை கையாள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நாராயணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும். பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரணத்தின் தருணத்தை மாற்ற முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நீங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QI. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அருள் மழையும் பொருள் வரவும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனனம் என்ற புனிதத்திற்கு மகுடம் சேர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.